Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாம்பே ஹல்வா எப்படி செய்றாங்கறதாங்க இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து செய்யிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். செகண்ட் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் அப்படி நினைக்கிறப்ப இந்த ஹல்வா ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாங்க. இது ரொம்பவே வந்துட்டு ஈஸியா செஞ்சிரலாம் நம்ம வீட்ல. இது செய்யிறதுக்கு ரொம்ப கூட டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து நம்ம செஞ்சிரலாம். இது பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது செய்யிறதுக்கு ரொம்ப ஐட்டம் கூட வந்து தேவைப்படாதுங்க. cornflour மாவு, நெய், முந்திரி பருப்பு இருந்துச்சுனாவே இந்த ஹல்வா வந்துட்டு சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் செய்யக்கூடிய இந்த ஹல்வா எப்படி செஞ்சேன் அப்படிங்கறத வாங்க நம்ம வீடியோ உள்ளார போய் பாத்துருவோம். இது செய்யறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா cornflour மாவு வந்து எடுத்துர்க்கேங்க. ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு cornflour மாவு எடுத்துர்க்கேன். இந்த cornflour மாவு வந்து நம்ம வந்து மிக்சிங் பவுல்ல வந்துட்டு சேர்த்திரலாம். இப்போ இத வந்துட்டு மிக்சிங் பவுல்ல வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுல எடுத்துர்க்கோமோ அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பவுல் அளவு தண்ணி வந்துட்டு இதோட சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்க்கிற தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியம் இதுக்கு அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மோஸ்ட்லி cornflour மாவுல வந்துட்டு கட்டி வரதுக்கு வந்து சான்ஸ் இல்லைங்க. ஆனால் வந்து நல்லா தண்ணி நிறைய ஊற்றிருக்காதுன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. கடாயை ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 பவுல் அளவுக்கு சுகர் இதோட சேர்த்துருக்கேன். நம்ம 1 பவுல் அளவுக்கு நம்ம வந்து cornflour மாவு எடுத்துருக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 பவுல் அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து சுகர் சேர்த்துருக்கோம். 2 கப் அளவு தண்ணி வந்துட்டு இதில் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு 2 கப் தான் ஊற்றிருக்கோம். இதுக்கு 2 கப் தான் அங்கே தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் நல்லா வந்து கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அல்வாக்கான மற்ற ப்ராசஸ்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. நம்ம இந்த சுகர் வந்து கரைஞ்சி நம்ம வந்துட்டு அல்வா செய்ய போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் டைம் எடுக்கும். நம்ம அடுப்பில் வச்சதுலேருந்து இந்த சுகர் பாவு நமக்கு ரெடியாக வரதுக்கு 2 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கைகள் அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கணும். அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து cornflour மாவை இதில் வந்துட்டு சேர்க்கணும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. அந்த பிசு பிசு தன்மை இல்லை. அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பார்ப்போம். பொதுவாகவே அல்வா செய்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது சீக்கிரமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க cornflour மாவு வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க கைவிடாமல். வீடியோ லென்த்தாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் வீடியோவை. 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் cornflour மாவு வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. 2 நிமிஷத்துலேயே கரெக்டாக நமக்கு வந்து அந்த பதம் பிசு பிசு நம்ம வந்துடும். நம்ம போட்டிருக்கோம் அந்த சுகர்லேருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து cornflour மாவு வந்துட்டு இதோட சேர்த்துருக்கோம். இது சேர்த்ததுலேருந்து வந்து கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னா cornflour மாவுனாலே அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குங்க. அதனால் வந்துட்டு நம்ம கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே அல்வா செய்கிறப்ப இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறோம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அடிகனமான உள்ள பாத்திரத்தில் கூட வந்துட்டு நீங்கள் இதை வந்து செய்யலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு கெட்டியமாக வந்துட்டு ஆயிருக்கு. நாம் ஃபஸ்ட்டு வந்து cornflour மாவு ஊற்றுனதுக்கும் இப்போ மாவு எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்னு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் காயறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் வந்து நமக்கு வந்து டைம் எடுக்குங்க. இப்போ இதோட வந்துட்டு ஃபுட் கலர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்க வந்து ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. இன்னும் டார்க்காக வேணால் நீங்கள் அந்த ஃபுட் கலர் கூட இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப வந்து டார்க் கலர் வேணாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு லைட்டாக மட்டும் இதோட வந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் சேர்த்துருக்க இந்த ஃபுட் கலர் வந்துட்டு இந்த cornflour மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு அது வந்து நல்லா வந்துட்டு பதமாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். நம்ம cornflour மாவு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த அல்வா வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோடு வந்துட்டு சேர்த்திக்கலாம். நாம் எடுத்துருக்க இந்த மாவுக்கு வந்து 3 ஏலக்காவோட பொடி வந்து கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே வந்துட்டு சேர்க்க வேணாம். ஏலக்காய் பொடி இப்போ இதோட வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தூவி விட்டுருலாங்க. நம்ம அல்வானாவே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நெய் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த அல்வாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்பவே வந்து தேவைப்படாதுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு இதோட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி எடுத்து வச்சுருக்க நெய் அதுதான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெய் போட்டிருக்க நெய் ஏலக்காய் எல்லாமே இந்த அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதோட வந்து சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு பச்சையாக சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் வந்துட்டு பொரிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் முந்திரி பருப்பை இதோட வந்துட்டு சேர்க்கல. நம்ம நெய் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கும் இப்போயும் தெரியும் உங்களுக்கு அடியில் எதுவும் பிடிக்காமல் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒட்டாமல் வர்ற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அடுப்புலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த முந்திரியை வந்துட்டு நான் நெய்யில் வந்துட்டு வறுத்து இதோட சேர்க்க போகிறேன். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நெய் வந்துட்டு இதோட சேர்த்துருக்கேங்க. நெய் கொஞ்சம் வந்து லைட்டாக சூடானோடனே 10 முந்திரி பருப்பு இது மாதிரி வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வறுபட்டுங்க. நம்ம முந்திரி பருப்பில் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வரும், அது மாதிரிலாம் வேணாம், சும்மா லைட்டாக வந்துட்டு வறுத்தாவே போதும். இது ரொம்ப வறுத்தீங்க அப்படின்னாலும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்து நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து ஒயிட் கலரும் நமக்கு வந்து தெரியணும், ஆனால் பொரிஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த அல்வாவோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முந்திரி பருப்பு நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஒட்டாமல் தான் இருந்துச்சு அல்வா. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் சுத்தமாகவே வந்து ஒட்டாதுங்க. இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து தெரியும். பொதுவாக அல்வானாவே கோதுமை மாவுலேயும் மைதா மாவுலேயும் செய்வாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் செஞ்சுருக்கிறதுனால இந்த அல்வா பார்க்குறதுக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட பாருங்கள் எந்த சைட்லேயுமே வந்து ஒட்டாமல் இருக்குது. இந்த அல்வாவை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க, இல்லாட்டி வந்து பீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லுமே வந்துட்டு மேலே இந்த மாதிரி வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டான பதம் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம கரண்டியில் வந்து இதை எடுத்து பார்த்தா அது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்து இருக்கணும். இதுதான் வந்துட்டு இதோட கரெக்டான பதம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் அல்வா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் வந்து அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஸ்கொயர் மாதிரி இருக்க ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஸ்கொயரான உள்ள ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நெய் சைடு ஃபுல்லும் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த அல்வா வந்து ஒட்டாமல் வந்து வர்றதுக்காண்டி. உங்கள்கிட்ட ஸ்கொயரில் இந்த மாதிரி வந்து பண்ணி கட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன கப்பில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா கூட அது வந்து நல்லா தாங்க இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அல்வாவை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். அல்வா வந்து பார்த்திங்க கரெக்டான வந்து பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பூனில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/2 hour வந்து அப்படியே இருக்கட்டுங்க, ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். சூடாக இருக்கிறப்ப வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ நான் 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுருங்க. இப்படி திருப்பி கமுத்திங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அல்வா வந்துட்டு சூப்பரான ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்தியில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.